வைகை புயல் வடிவேலுவை நிஜத்திலும் பிடிக்காத காமெடி மன்னன் கவுண்டமணி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். காமெடி மன்னன் கவுண்டமணி உச்சத்தில் இருந்தபோது காமெடி காட்சிகளில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க வந்தவர்தான் வைகை புயல் வடிவேலு. அதுவும் தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரனால் வந்த வாய்ப்பு தான் அது. என் ராசாவின் மனசிலே படத்தில் கவுண்டமணி வருவதற்கு நேரமானதால் வடிவேலுவை வைத்து சில காட்சிகளை எடுத்தார் ராஜ்கிரண். அதில் கவுண்டமணிக்கு விருப்பமில்லை என்றாலும் ராஜ்கிரண் தான் தயாரிப்பாளர் என்பதால் கவுண்டமணியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு காட்சியில் நல்லா இருக்கீங்களான்னே என வடிவேலு கேட்க, நான் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தாடா வரேன் என சொல்லி வடிவேலுவை கீழே போட்டு மிதி மிதி என மிதிப்பார் கவுண்டமணி. அது வடிவேலுவின் மீது இருந்த உண்மையான கோபத்தில் கூட கவுண்டமணி இப்படி செய்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு சிங்காரவேலன் என்ற திரைப்படத்திலும் கவுண்டமணியிடம் திட்டும் அடியும் வாங்கும் வேடத்தில் வடிவேலு நடித்திருப்பார். சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலு வாய்ப்பு கேட்டபோது மறுத்துவிட்டார் கவுண்டமணி. அதன்பின் விஜயகாந்த் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்தார். கோவில் காலை திரைப்படத்திலும் செந்திலின் நண்பராக நடித்திருப்பார் வடிவேலு. அந்த திரைப்படத்திலும் கவுண்டமணியிடம் அடி வாங்குவார். இப்படித்தான் சினிமாவில் வளர்ந்தார் வடிவேலு. இந்த நிலையில் மெல்ல மெல்ல திரைப்படங்களில் நடிக்க துவங்கி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் வடிவேலு. அவர் திரைப்படங்களில் பேசும் மதுரை பாஷை ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. வைகை புயல் என்ற அடைமொழியும் கிடைத்தது வடிவேலுவுக்கு. சினிமாவில் ரசிகர்களை சிரிக்க வைத்தாலும் நிஜ வாழ்வில் வடிவேலு வேறு மாதிரியான குணம் கொண்டவர். யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். அதிக வன்மமும் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை அலசி படம் எடுக்கும் இயக்குனர் வி சேகர் இயக்கிய நிறைய படங்களில் கவுண்டமணி நடித்திருக்கிறார். அப்படி உருவான வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில் கவுண்டமணியுடன் வடிவேலுவும் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் வடிவேலு நடிக்கும்போது ஒரு காரை வாங்கியிருக்கிறார். அதில் இயக்குனர் வி சேகரையும் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது ஒரு இடத்தில் கவுண்டமணி மற்றும் செந்திலின் கார்கள் நிற்பதை பார்த்த வடிவேலு தன்னுடைய கார் டிரைவரிடம், கவுண்டமணியின் காரில் மோதிர மாதிரி வேகமாக போய் குத்தி நிறுத்தியா என சொல்லியிருக்கிறார் வடிவேலு. டிரைவரும் அப்படியே ஓட்ட கவுண்டமணியின் கார் டிரைவரும் பயந்து போய் தெரித்து ஓடியிருக்கிறார். அப்பொழுது இவனையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், வாய்ப்பு கொடுத்து தூக்கிவிட்டா இப்படிதான் செய்வான் என கமெண்ட் அடித்தாராம் கவுண்டமணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஜத்திலும் வடிவேலுவை பிடிக்காத கவுண்டமணி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.